வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4/5 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாணவர் என்ன செஞ்சிருக்காரு? 30% மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு. எத்தனை மார்க் கம்மியாக இருக்குது? 12 மார்க் கம்மியாக இருந்ததுனால அவர் தேர்ச்சி பெறலை. தேர்ச்சி பெறதுக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 35% மதிப்பெண்கள் தேவை. அப்போது தேர்வின் மொத்த மதிப்பெண்கள், தேர்வு எத்தனை மார்க் நடந்துச்சு? நமக்கு 100 மார்க் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த தேர்வு எத்தனை மதிப்பெண்களுக்கு நடந்துச்சு தெரியல. என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். தேர்ச்சி மதிப்பெண்கள் எவ்வளவு? 35%. எதில்? இந்த மொத்த மதிப்பெண்கள் எக்ஸில் 35%. சரியா? அப்போ பாருங்க, எக்ஸ் பெருக்கல் இல்லைன்னா பெருக்கல் இல்லையா? 35%னா 35/100. எக்ஸை 35 பெருக்குனா 35x/100. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காரு? 31% வாங்கியிருக்காரு. எதில்? மொத்த மதிப்பெண்கள் எக்ஸில் 31%. அப்போ பாருங்க, எக்ஸில் 31%. அப்போது எக்ஸ் பெருக்கல் இல்லைன்னா பெருக்கல் 31%னா 31/100. பாருங்க, இது தொகுதி இல்லையா? எக்ஸை 31 பெருக்குனா 31x/100. இப்போ பாருங்க, நமக்கு அவர் தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெறணும்னா எத்தனை மதிப்பெண்கள் வேணும்? 35% மதிப்பெண்கள் வேணும். அவர் வாங்கினது எவ்வளவு? 31x/100. எத்தனை மார்க் கம்மியாக இருந்துச்சு? 12 மார்க் கம்மியாக இருந்துச்சு. அப்போ இந்த இது கூட நம்ம எத்தனை மார்க்கை கூட்டணும்? 31x/100. இது கூட நம்ம எத்தனை மார்க்கை கூட்டணும்? 12 மார்க் கம்மியாக அவங்க இருந்தார் இல்லையா? அந்த 12 மார்க்கை கூட்டணும். கூட்டினா தேர்ச்சி சதவீதம் எத்தனை சதவீதம்? இந்த 35% மதிப்பெண்கள் வந்துடும். 35x/100. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த கணக்கில். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் வாங்கின மார்க்கு 31x/100. ஆனால் எத்தனை மார்க்குன்னா வேணும்? இன்னும் 12 மார்க் கம்மியாக வாங்கியிருந்தார். அந்த கம்மியாக இருந்த மார்க்கை கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? அந்த 35% வந்துடும். அந்த பாஸ் மார்க்கு நம்ம சமப்படுத்திடும். இப்போ இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான மார்க்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ பாருங்க, என்ன செஞ்சலாம் நம்ம? இந்த 31x/100 அப்படியே இருக்கட்டும். இதை இடத்த கொண்டு வாங்க. என்ன மாறும்? -35x/100 ஈக்குவல் இது +12 அங்கே கொண்டு வாங்க, -12 மாறும். இப்போ பாருங்க, பகுதி சமமாக இருக்கா? ஒரு தடவை எழுதிக்கங்க. 100 31x -35x எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த -12க்கு சமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், 31x -35 வேறு வேறு குறி இல்லையா? அப்போ 35ல் 31 கழிச்சோம்னா 4x. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்குது, அதனால் -4x/100 ஈக்குவல் டு -12. இப்போ பாருங்கள், இங்கேயும் மைனஸ், இங்கே இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 12 100 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். பை 4 இங்கே பெருக்கல் இருக்கா? இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 4 4 3 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன மிச்சம் இருக்குது? 3 பெருக்கல் 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 100 பெருக்குனா 300. அப்போ மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 300 ஆகும். தேர்ஃபோர் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எத்தனை? 300. சரியா? 300 ஆகும். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.